பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். டில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் ஜூன் 11ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. இதுவரை நடந்த 11 ஆலோசனை கூட்டங்களில் முதன்முறையாக ஒரு முதல்வர் கூட விடுபடாமல் அனைவருமே பங்கேற்ற முதற் கூட்டம் இதுதான். முழுக்க முழுக்க வளர்ச்சி திட்டங்களை பற்றி மட்டுமே அனைத்து முதல்வர்களும் பேசினரை தவிர சிறிய அரசியல் உரசல்கள் எதுவுமே ஏற்படவில்லை. முதன்முறையாக பதவிக்கு வந்துள்ள தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார், மேற்குவங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி, கேரள முதல்வர் சதீஷன் ஆகியோரும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். இவர்களில் திரை நட்சத்திரம் என்பதால் தமிழக முதல்வர் விஜய் மீதுதான் அனைவரது கவனமும் அதிகமாக இருந்தது. கூட்டம் துவங்குவதற்கு முன் யாருமே இல்லாத பிரம்மாண்டமான அரங்குக்குள் முதல் ஆளாக உள்ளே வந்து சேர்ந்தவர் விஜய் மட்டுமே. இருக்கையில் அவர் அமர்ந்த பின் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலரும் வந்து கைகுலுக்கி மகிழ்ச்சியுடன் செல்ஃபி எடுத்தனர். பின் மற்ற முதல்வர்கள் வந்ததும் கூட்டம் துவங்கியது. பொதுவாக நிதி ஆயோக் கூட்டத்தில் மொழி பிரச்சினை இருக்கும். இதனால் அதற்கான மொழிபெயர்ப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். கூட்டம் துவங்குவதற்கு முன் ஹிந்தி, ஆங்கிலம் என மொழி மாற்ற வசதி உள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என நிதி ஆயோக் துணைத் தலைவர் கூறுவார். ஆனால் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியே இந்த தகவலை கூறினார். அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் விஜயை நோக்கி மொழிபெயர்ப்பு வசதி உள்ளது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என உற்சாகப்படுத்தினார். அதை அனைத்து மாநில முதல்வர்களும் கவனித்தனர். பிரதமர் நன்றி தெரிவிக்கும் வகையில் விஜயும் பதிலுக்கு சிரித்தார். கூட்டம் காலை முதல் மாலை வரை நடந்தது. எனினும் முதல்வர் விஜய் மொழிபெயர்ப்பு ஹெட்போனை கடைசி வரை மாட்டிக்கொள்ளவில்லை. அனைத்து மாநில முதல்வர்களின் உரைகளையும் பொறுமையாக மொழிபெயர்ப்பு வசதி கொண்ட ஹெட்போன் இல்லாமலேயே கேட்டார். அனைவரும் பேச வேண்டும் என்பதால் முதல்வர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்திற்குள் பேசி முடித்தாக வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேசி முடிப்பது சிரமமான விஷயம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட ஒரு முறை தான் பேசும்போதே மணியடித்ததாக கூறி கோபத்துடன் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினார். ஆனால் இந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் தனது ஆங்கில உரையை தனக்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவான 5 நிமிடங்களுக்குள் கனகச்சிதமாகவும் நேர்த்தியாகவும் பேசி முடித்தார். ஒரு பாயிண்ட் கூட விடுபடாமல் அவர் பேசி முடித்தது அரங்கில் பலத்த வரவேற்பை பெற்றது. மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் மணியடித்து நிறைவு செய்யும்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார். தமிழக முதல்வர் விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்குள் உரையை முடித்தது பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மற்ற முதல்வர்கள் என அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. தவிர டீ பிரேக், லஞ்ச் பிரேக் ஆகிய இடைவெளிகளில் எதிர்க்கட்சி மாநிலங்கள் ஆளும் முதல்வர்களை சந்தித்த பிரதமர் மோடி முதல்வர் விஜயையும் இருமுறை அழைத்து உரையாடினார் என கூறப்படுகிறது.